நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் மட்டக்களப்பு கல்லடி பாலம். மட்டக்களப்பு வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் வெள்ளாவளி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து தற்சமயம் கரையாக்கம் தீவு பிரதேசத்துக்குள் நடமாடுகின்ற காட்டு யானைகளை கட்டுப்படுத்தி அதனை வனப்பகுதிக்கு அனுப்பும் நடவடிக்கைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். தரை மார்க்கமாக அல்லாமல் நீர்மார்க்கமாக கரையாக்க தீவை சென்றடைய அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இதோ இந்த படகில்தான் செல்ல இருக்கின்றார்கள். குறித்த இடத்திற்கு சென்றடைய கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்களாவது எடுக்கும் என நான் நினைக்கின்றேன். நீரின் நடுவே இருந்து பார்க்கும்போது நிலத்தில் உள்ளவையும் அழகாகத்தான் தெரிகின்றது. இந்த காணொளி சற்று வித்தியாசமாக அமையும். இதனை கட்டுவலை என சொல்வார்கள். இந்த கட்டுவலை மூலம் மீனவர் ஒருவர் மீன் பிடித்து கொண்டிருக்கின்றார். ஆற்றினுள் வலையை போட்டு சில மணி நேரங்கள் கடந்த பின்னர் மீண்டும் அந்த வலையினை எடுத்து பார்ப்பார்கள். இதுவும் ஒரு சிறந்த மீன்பிடி முறைதான். மட்டக்களப்பு வாவியில் அதிகளவாக இந்த முறையே இடம்பெறுகின்றது. குறித்த இடத்திற்கு செல்வதற்கான நீர்மாக்கம் சரியாக தெரியவில்லை. அதன் காரணமாக இங்கே மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற மீனவரிடம் அதற்கான பாதையை கேட்டறிந்தோம். நாங்கள் செல்கின்ற படகு அவ்வளவு வேகமாக செல்லவில்லை. குறை திறனை கொண்ட என்ஜினே போட்டில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இவரைப் போல பலரும் ஆங்காங்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறித்த இடத்தினை வந்தடைந்து விட்டோம். கிட்டத்தட்ட 10 யானைகள் வந்துள்ளதாக கிராமவாசிகள் கூறுகின்றார்கள். இதோ பாருங்கள், எங்களுக்கு மேலதிகமாக இன்னும் 2 இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எப்படி வருகிறார்கள் என பாருங்கள். பொதுவாக மாலை வேளையின் பின்னர் தான் காட்டு யானைகளை குறித்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும். பகல் வேளையில் அந்த யானைகள் குறித்த இடத்தை விட்டு அகலாது. அதிகாரிகள் மாலையாகும் வரை காத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இந்த யானைகளை பார்ப்பதற்காக இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சற்று பயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தும் முழு பாதுகாப்புடனேயே நான் இந்த இடத்திற்கு வருகின்றேன். பார்ப்போம் எத்தனை யானைகள் தென்படுகின்றது, இந்த யானைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை. யானைகள் புரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றது நினைக்கின்றேன். அதனுடைய மூச்சுக்காற்றின் பலம் சத்தமாக கேட்கின்றது. அதோ பாருங்கள், நீருக்குள் ஒரு யானை தூங்கிக் கொண்டிருக்கின்றது.
அதோ மலை போன்று ஒன்றும் தென்படுகின்றது. அதுவும் யானையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த யானையினுடைய காது வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றது. ஓம் நண்பர்களே, அது யானைதான். இந்த யானைகள் நின்று கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கின்றது. சுமார் 25 மீட்டருக்கும் குறைவான தூரத்திலிருந்து தான் இந்த யானையை அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த யானையினுடைய மூச்சுக்காற்று தான் என்னை பயமுறுத்துகின்றது. அவ்வளவு சத்தமாக கேட்கின்றது. இன்னும் சற்று முன்னால் போய் பார்ப்போம் என்ன நடக்கின்றதென்று. தண்ணிக்குள் உறங்குகின்ற யானையை பார்க்கும்போது அது சாதாரணமாக உயிருடன் இருப்பதை போன்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு மெய்மறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதோ பாருங்கள், இன்னும் ஒருத்தரை, அந்த யானைக்கு போட்டியாக இவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். 4 யானைகள் தான் தென்படுகின்றது. மற்ற யானைகள் இதற்கு அப்பால் இருக்க வேண்டும். எப்படியோ இந்த யானைகள் அனைத்தும் வெளியில் வரத்தானே வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த யானைகளுடைய நித்திரை கெட்டுப்போகும் விதமாக நான் எதையும் செய்யவில்லை. எந்தவித ஒலியும் எழுப்பாமல் அமைதியாகவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு தடவை இப்படி காட்டு யானைகள் உறங்குகின்ற காட்சி என்னால் பார்க்க முடியுமா என கேட்டால் தெரியவில்லை. ஆதலால் இந்த காட்சியை அமைதியாக இருந்து அனுபவிக்கின்றேன். இரவு பொழுதானதும் இந்த யானைகள் ஊருக்குள் செல்கின்றது. பகல் வேளையில் குரட்டை விட்டு தூங்குகின்றது. இதனை பார்க்கும்போது நகைச்சுவையாகத்தான் தெரிகின்றது. இந்த யானைகளுடைய தூக்கத்தை கலைக்காமல் நான் இங்கிருந்து செல்கின்றேன். மாலை 4 மணியை கடந்துவிட்டது. இந்த யானைகள் அந்த இடத்திலிருந்து அகலத் தொடங்கிவிட்டது. இந்த யானைகள் இரண்டும் செல்லமாக சண்டையிட்டு கொண்டவாறே இந்த இடத்தை விட்டு அகன்று செல்கின்றது. யானைகளுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்காமல் இங்கிருந்து அப்புறப்படுத்தவே அதிகாரிகள் முயற்சிக்கின்றார்கள். இந்த யானைகளை அதன் போக்கில் விட்டு அதனை அவதானித்துக் கொண்டு அதிகாரிகள் நீரில் செல்கின்றார்கள். மழையும் கொட்டத் தொடங்கிவிட்டது. முதலில் 3 யானைகள் அந்த காட்டிலிருந்து வெளியே செல்கின்றது. யாரும் எதுவும் செய்யவில்லை. இந்த யானைகள் தங்கள் பாட்டுக்கே அந்த காட்டிலிருந்து வெளியேறி செல்கின்றது. இந்த காட்சியும் அழகாகத்தான் இருக்கின்றது. மழைதான் சற்று கடுமையாக பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த யானைகள் செல்கின்ற வழியே நீருக்குள் 2 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் முன்னதாகவே இந்த இடத்தை விட்டு அகன்று சென்றிருக்க வேண்டும்.
ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அந்த மீனவர்கள் யானைகளை கண்டு வெளியேற இந்த யானைகள் அவரை கண்டு பயத்தில் வந்த வழியே திரும்பிச் செல்கின்றது. அதிகாரிகள் அமைதியாக காத்திருந்து மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டது. இதோ 10 யானைகளும் கூட்டாக சேர்ந்து ஒரு இடத்தில் இருக்கின்றது. பொறுமையாக காத்திருந்த அதிகாரிகள் யானை வெடிகளை பயன்படுத்தி இந்த 10 யானைகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றார்கள். அவைகளும் காட்டை விட்டு வெளியே தங்களுடைய மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. யானைகளை கட்டுப்படுத்தும் இந்த செயல்முறையில் சவாலாக இருப்பது மக்களுடைய நடவடிக்கைகள். சிலர் யானைகள் செல்லுகின்ற இடத்தினை மறைத்து கூச்சலிட்டு வாகனத்தை ரேஸ் பண்ணி இந்த யானைகளை வேறு பக்கமாக திருப்புகின்றார்கள். இதோ பாருங்கள், எவ்வளவு சிரமப்பட்டு அந்த யானைகளை வெளியில் எடுத்தாலும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அவர்களது ஒத்துழைப்பு இல்லையேல் யானைகளை அப்புறப்படுத்த முடியாது. ஒரு வழியாக இந்த யானைகளை கிராமத்திற்குள் இருந்து வெளியேற்றிவிட்டோம். இந்த காணொளியில் சில இடங்களில் குரற்பதிவை தொடராமல் அமைதியாக விட்டிருக்கின்றேன். இது போன்ற காணொளிகளை பதிவிட நான் ஆவலாகவே இருக்கின்றேன். தொடர்ந்தும் உங்களது ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி.